ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக குளியலறையில் தவறி வீழ்ந்ததால் ஆபத்தான நிலையில் மாவை. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் உள்ள தனது வீட்டில் தவறி விழுந்த அவர் தெல்லிப்பளை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களை நேற்று சுட்டு பிடித்தது கடற்படை. 2 மீனவர்கள் படுகாயம். ஜாழ்ப்பாணம் பருத்துறை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 13 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ளனர். அவர்களில் 2 படுகாயங்களுடன் ஜாழ் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, பருத்துறை கடற்பரப்பில் நேற்று அதிகாலை 13 இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அத்துமீறிய மீன்பிடி குற்றச்சாட்டில் அவர்களை கைது செய்வதற்கு கடற்படையினர் முயன்றுள்ளனர். இதன்போது கடற்படையினரின் வசம் இருந்த துப்பாக்கிகளை இந்திய மீனவர்கள் பறித்தெடுக்க முற்பட்டனர் என்றும், மீனவர்களை கைது செய்வதற்காக அவர்களின் படகில் ஏறிய கடற்படை சிப்பாயுடன் இந்திய மீனவர்கள் தப்பிச் செல்ல முற்பட்டனர் என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் 2 மீனவர்கள் காயமடைந்த நிலையில் அவர்கள் கடற்படையின் முதற்கட்ட சிகிச்சைக்கு பின்னர் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த மீனவர்களை இந்திய துணை தூதரகத்தின் ஜாழ்ப்பாண தூதுவர் தாய்முரளி பார்வையிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கைக்கு எதிராக தமிழக மீனவர்கள் போராடுவதற்கு முடிவு. இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கை அரசாங்கத்தையும் இலங்கை கடற்படையையும் கண்டித்து தமிழக மீனவர்கள் போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளனர். காரைக்கால், ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவ சங்கங்கள் நேற்று நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நடத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீனவர்கள் மீது சூடு, இலங்கை கடற்படைக்கு இந்தியா கடும் கண்டனம், உருப்பெறுகிறது தூதரக மோதல். பருத்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதலையும் துப்பாக்கிச் சூட்டையும் மேற்கொண்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் இத்தகைய தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது. மீனவர்களின் பிரச்சினைகளை, அவர்களின் வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு மனிதாபிமானத்துடன் கையாள வேண்டும். மேலும் மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பாக தற்போதுள்ள இருதரப்பு ஒப்பந்தங்களை இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்றுள்ளது. அத்துடன் மீனவர்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் இந்திய வெளிவிவகார அமைச்சால் நேரில் அழைக்கப்பட்டு அவரிடம் இந்தியாவின் அதிருப்தியும் கண்டனமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அண்மை காலமாக உறவு விரிசல் ஏற்பட்டு வருவதாக கருதப்படும் நிலையில் இந்த சம்பவம் 2 நாடுகளுக்கும் இடையில் மிக பெரும் பகையை தோற்றுவிக்கும் சாத்தியங்கள் உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் மீனவர்களுடைய ஆக்ரோசமே, கடற்படை விளக்கம். பருத்துறை கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையால் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ள நிலையில் கைது நடவடிக்கையை முன்னெடுக்கும் போது இந்திய மீனவர்கள் மூர்க்கமாக நடந்து கொண்டதாலேயே துப்பாக்கி இயங்கியது என்று கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா கடற்படை விடுத்துள்ள அறிக்கையில் உள்ளதாவது, வடக்கு கடற்பரப்பில் 13 இந்திய மீனவர்கள் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய நடவடிக்கையை மேற்கொண்ட போது கடற்படையின் உத்தரவுக்கு மீனவர்கள் கீழ்ப்படியவில்லை. இதனால் குறித்த படகில் சில கடற்படையினர் இறங்கியுள்ளனர். தமது படகுக்குள் கடற்படையினர் ஏறுவதை தடுப்பதற்காக மீனவர்கள் கடும் ஆக்ரோஷமாகவும் ஒழுக்கமின்றியும் நடந்து கொண்டனர். கடற்படையினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கடற்படை வீரர் ஒருவரிடமிருந்த துப்பாக்கியை மீனவர்கள் பறிக்க முயற்சித்துள்ளனர். இதன்போது அந்த துப்பாக்கி இயங்கியதாலேயே 2 மீனவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பின்னர் கடற்படையினரால் காயமடைந்த மீனவர்கள் 2 முதலுதவி வழங்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தவும், வடக்கு கடற்பிராந்தியத்தில் கடல் வளத்தை பாதுகாக்கவும்
வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் இலங்கை கடற்படை தொடர்ந்தும் உறுதி பூண்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி முன்னே மாகாண சபை பின்னே. உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரல் மாதத்துக்குள் நடத்தப்படும். அந்த தேர்தலின் பின்னரே மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயசே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். அதன் பிறகே மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்படும். மாகாண சபை தேர்தல் முறைமையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் அதனை நடத்துவதற்குரிய சூழ்நிலை கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்படவில்லை. எனவே பழைய முறைமையில் அந்த தேர்தலை நடத்துவதா அல்லது உள்ளூராட்சி தேர்தலைப் போல் கலப்பு முறையில் நடத்துவதா என்பது தொடர்பில் தற்போது கலந்துரையாடப்படவில்லை. உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பிறகே அது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் பல்கலை விவகாரத்தில் அறிக்கை கோரியது அமைச்சு. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் துறைசார் அமைச்சால் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. அங்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயசே தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது ஜாழ் பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் அமைச்சால் அறிக்கை ஒன்று கோரப்பட்டுள்ளது. விரைவில் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனவே அமைச்சு உரிய வகையில் தலையீடு செய்யும். அனைத்து பல்கலைக்கழக கட்டமைப்பிலும் கல்வி நடவடிக்கை தடையின்றி தொடர வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். எனவே தடையாக உள்ள காரணிகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரித்தானிய அமைச்சர் ஜாழ் விஜயம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமாருடன் சந்திப்பு. பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்தியத்துக்கான அமைச்சர் கெதரின் பெஸ்ட் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் செய்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினர். யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்திற்கு விஜயம் செய்த பிரித்தானிய அமைச்சர் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கும் பங்கேற்றார். இலங்கை ஐக்கிய ராச்சிய உறவுகளை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கிலும் பிரித்தானிய அமைச்சர் விஜயம் அமைந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 14-15 தேதிகளில் கச்சதீவு அந்தோணியார் ஆலய திருவிழா. கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 14-15 தேதிகளில் நடைபெறவுள்ளது. ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான உறவு பாலமாக கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா போற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் குறித்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிறிஸ் எனப்படும் இந்திய நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுர அரசாங்கத்தின் காலத்தில் நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர். நியூசிலாந்து தூதுவரிடம் ஆளுநர் தெரிவிப்பு. அன்றகுமார் தலைமையிலான அரசாங்கத்தின் காலத்தில் தமக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான நியூசிலாந்து தூதுவர் டேவிட் பின்னியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் நியூசிலாந்து தூதுவர் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாட்டு தொடர்பாகவும் அதன் எதிர்கால அபிவிருத்தி தொடர்பாகவும் விரிவாக ஆளுநர் விளக்கமளித்தார். அத்துடன் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டு நடைபெறுகின்றமையும் எதிர்காலத்தில் பொருட்கள் கப்பல் சேவை நடைபெறவுள்ளமையையும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். புலம்பெயர் தமிழர்கள் கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கி வடக்கு மாநிலத்துக்கு வருவதற்காக போக்குவரத்து பெருமளவு நேரத்தை விரயமாக்குகின்றனர் என குறிப்பிட்ட ஆளுநர், கொழும்பிலிருந்து அன்றாபுரம் வரையிலான அதிவேக நெடுஞ்சாலையை நிர்மாணிக்கப்படுவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த நடவடிக்கை. ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு.
நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து தீர்மானங்களையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் பிற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சுங்க தினம் இந்த வருடம் சுபீட்சமான தேசத்தை உருவாக்க வினைத்திறனான சுங்க திணைக்களம் எனும் துணைப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகின்றது. இந்த நிலையிலேயே சுங்கத்திற்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பொறுப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதாரத்தை சீராக்குவதற்கு சுங்கம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அனுர அரசின் புது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தோற்கடிக்காவிட்டால் தமிழர்களுக்கு ஆபத்து, எச்சரிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசினால் சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு மீதான பொதுசன வாக்கெடுப்பில் அது தோற்கடிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு தமிழர்கள் வாக்களித்தால் தமிழ் தேசியம் என்ற பேச்சுக்கே இனி இடமிருக்காது என்றும் அவர் பகிரங்க எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். ஜாலில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடகவியலாளர்களை சந்தித்து சமகால அரசியல் விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களிடம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணையவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். அவ்வாறான ஒரு நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சில தேவையற்றவர்களை மக்கள் நிராகரித்துள்ள நிலையில் பெரும்பான்மை வாக்களை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வழங்கியுள்ளனர். ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணையவில்லை என்ற ஆதங்கத்தில் சில பகுதி மக்கள் வாக்களித்திருந்தாலும் நடைமுறையில் இருந்த தேர்தல் முறைமையால் ஜாலில் 3 ஆசனங்கள் கிடைத்தது. அது ஒரு பிரச்சினை அல்ல. அதை நாம் சரி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். தற்போதுள்ள பிரச்சினை சிங்கள பெரும்பான்மை உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெரும்பான்மை பலத்துடன் பாராளுமன்றத்தில் உள்ளது. தாங்கள் இனத்தை செய்யும் பலம் அவர்களிடம் உள்ள நிலையில் சிங்கள மக்களிடம் தமது செல்வாக்கினை அதிகரித்துக் கொள்வதற்கும் சர்வதேசத்திடமும் நற்பெயரை பெறுவதற்காகவும் புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற தயாராக உள்ளனர். ஏனெனில் தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கிய நிலையில் இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. இந்த விடயங்களை மூடி மறைப்பதற்காக புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை சிங்கள பெரும்பான்மை பலத்துடன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவார்கள். பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் குறைந்தது 10 பேராவது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேறுவதை எதிர்க்க வேண்டும். அதற்காகவே சக தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் அதனை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடற்படையை படகுடன் கடத்தி செல்ல முயற்சி, சூடு நடத்த இதுவே காரணம். இந்திய மீனவர்கள் தமது கடற்பரப்பை தாண்டி இலங்கை மீனவர்களின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைவதுதான் அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக கடற்தொழில் நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இறைமையுள்ள நாடு, அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக மீன்பிடியில் ஈடுபட்டு எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றார்கள். இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை காங்கேசத்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர்களை கைது செய்வதற்காக கடற்படையினர் சுற்றி வளைத்து அவர்களின் படகுக்குள் ஏறியுள்ளனர். இவ்வாறு ஏறிய கடற்படையினரை படகுடன் இழுத்துச் செல்வதற்கு இந்திய மீனவர்கள் தயாரான போது கடற்படையினர் தடுத்து நிறுத்துவதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இந்திய அத்துமீறிய மீன்பிடி விவகாரம் இன்று நேற்று உருவான விடயமல்ல, பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சினை. இப்பிரச்சனைக்கு எமது ஆட்சியில் தீர்வை காண்போம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 70 மில்லியன் முறைகேடு, நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிறிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இதற்கு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணங்களை தாக்கல் செய்த நிலையில் நாமல் ராஜபக்ச இந்த வழக்கில் ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தொடர் போராட்டத்தில் வேலையேற்ற பட்டதாரிகள் அனுர ஜாழ் வரும்போதும் போராடுவார்கள். ஜனாதிபதியின் ஜாழ் வருகையை முன்னிட்டு ஜாழ்ப்பாணத்தில் வேலையேற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஜாழ் ஊடகமயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்த வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் டெனிசன் மேலும் தெரிவிக்கையில், வேலையேற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு உரிய வகையில் இதுவரை எந்தவொரு தரப்பினரும் தீர்வை தரவில்லை. இந்நிலையில் வேலையேற்ற பட்டதாரிகள் ஆகிய நாம் நாளை, அதாவது இன்று புதன்கிழமை முதல் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை எமது பிரச்சனைகளை வெளிக்கொணரும் வகையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.